இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க மருந்து உங்களுக்கு படர்தாமரை சரி சொரியாசிஸ் எந்த விதமான தோல் பிரச்சனைக்கும் ஒரு 2 நாளில் தீர்வு கொடுக்க போகுது. ஸோ வாங்க இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு நான் எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா குப்பைமேனி இலை. இது எல்லா இடத்துலையுமே நமக்கு கிடைக்கும். ரோட்டில் நீங்கள் சாதாரணமாக நடந்து போகும்போது கூட இதை நீங்கள் பார்க்க முடியும். ஸோ உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நான் இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டியதுனால் இதில் உள்ள இலைகளில் தனியாக பறித்து எடுத்துக்கோங்க. இந்த இலைகளை பார்த்திங்கன்னா இலைகளை மட்டும் தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ அதை மட்டும் நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமேலா இதை நல்லா தண்ணியை ஊற்றி அலசிக்கணும். ஸோ இந்த இலையில பார்த்திங்கன்னா மண் அந்த மாதிரி ரோட்டோரத்தில் விளையிறது அப்படிங்கிறதுனால மண், டஸ்ட்டு, அதுக்கப்புறம் பூச்சிகள்லாம் இருக்கும். அது இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக லைட்டாக தண்ணி ஊற்றி நம்ம 2-3 வாட்டி நல்லா கழுவிட்டோம் அப்படின்னா அது போயிடும். இந்த மாதிரி கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இதை ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம இப்போ மாற்றிக்கலாம். இந்த ரெமடியை நீங்கள் ஒரு 2 நாள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு படர்தாமரையோ இல்லைன்னா சொரியாசிஸ் எல்லாமே இருந்த இடமே தெரியாத அளவுக்கு போயிடும். இதுக்கப்புறம் நம்ம கத்தாழை யூஸ் பண்ணிக்க போகிறோம். இப்போ நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். குப்பைமேனி இலை, அதுக்கப்புறம் கத்தாழை நம்ம சேர்த்துருக்குறோம். நீங்கள் இருந்தால் எடுத்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். இப்போ நான் இதை கட் பண்ணி இதில் போட்டுக்கிறேன். இதை நல்லா அரைக்கிறதுக்கு முன்னாடி லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். அப்போ தான் நல்லா பேஸ்ட் மாதிரி வரும். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி தான் கன்சிஸ்டன்சி இருக்குது. கொஞ்சம் நிறைய தண்ணி ஊற்றிட்டும் போல் நீங்கள் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் அதை ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் மிக்சியில் மீதி இருக்கிற அந்த இலையும் லைட்டாக தண்ணியை ஊற்றி கலக்கி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் கூட நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் நான் மஞ்சள்தூள், சமையலுக்கு நம்ம யூஸ் பண்ணுற மஞ்சள்தூள் தான் நான் எடுத்துருக்கிறேன். அதில் ஒரு 1/2 ஸ்பூன் போல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேலா இந்த ஒரு க்ரீம் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இது நீங்கள் படர்தாமரைக்கும் சரி சொரியாசிஸ்க்கும் எந்த க்ரீம் நீங்கள் இப்போது யூஸ் பண்ணிகிட்ருந்தீங்க அப்படின்னா அந்த க்ரீமை நீங்கள் எடுத்துக்கலாம். எந்த க்ரீம்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் கரண்ட்டாக யூஸ் பண்ணுற அந்த க்ரீமை கொஞ்சமாக சேர்த்து இதை நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் நல்லா குளிக்கிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி இதை உங்கள் கைகள்லையோ கால்கள்லையோ படர்தாமரையோ சொரியாசிஸ் எது இருக்கோ அங்கே அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேலா 1/2 மணி நேரம் கழித்து நீங்கள் குளிச்சிடலாம். ஸோ இதுதான் இந்த ஒரு சிம்பிளான ஹோம் ரெமெடி. ஆனால் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவானது. இது பார்த்திங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் இருந்தாலே போதுமானது. இப்போ நம்ம இதை கழுவிக்கலாம். கழுவுனதுக்கப்புறமேலா நீங்கள் சோப்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. இன்றைக்கி ஒரு நாள் சோப் யூஸ் பண்ணாமல் அடுத்த நாள் நீங்கள் சோப் நார்மலாக யூஸ் பண்ணி குளிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிடுங்க. பாய்.